சோனியா அருண்குமார் அவங்க வந்து பிரத்யேகமா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்காக ஒரு வீடியோலாம் வெளியிட்டு பயங்கரமா உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பெண்ணை வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணா இருந்து இன்னொரு பெண் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன என்ன விமர்சனங்கள் வச்சோம்? நானோ இல்லை என்னோட மனைவியோ இல்லை சுத்தி இருக்கிற மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே என்ன அக்யூசேஷன் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, பதவி வாங்கி தரேன்னு சொல்லி சோனியா அருண்குமாரும் இப்ராஹிமும் பல நபர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு அலிகேஷன் வைக்கிறோம். இது தனிநபர் தாக்குதல்லையா வரும்? இது தனிநபர் தாக்குதல்ல தான் வரும். அப்படின்னா இதே சோனியா அருண்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமின்ற நபர் அதிமுகவிலையும் காசை வாங்கிட்டு தாவேகாவில விஜய்த்தையும் காசை வாங்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப இது தனிநபர் தாக்குதல்ல வராதா அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல நீ தனிநபர் தாக்குதல்லாம் வருது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி பெண் அஜிதான்றவங்க விஜயோடைய கார் முன்னாடி போய் பாயும் போது இவங்க ஸ்டே ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் அப்படின்லாம் போட்டவங்க எப்ப சிடிஆர் நிர்மல்குமார் வந்து கூப்பிட்டு அவங்க வராம அதே இடத்துல உட்கார்ந்தாங்களோ உடனே அஜிதாவுக்கு திமுக முத்திரை குத்துறாங்க. ஆனா அதே அஜிதா இன்னைக்கு வரைக்கும் நேத்து கூட அந்த விசில் சின்ன வந்தோடனே விசில் எடுத்து சொந்த கட்சிக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல இவங்க சாயம் பூசினாங்க தனிநபர் தாக்குதல், நீ ஒரு திமுக கைகூலி அப்படின்னு பரப்புனவங்க தான் இதே சோனியா அருண்குமார். இவங்க அத்தைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தைன்னு சொல்லிட்டா நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரே அது என்ன நாகரிகமா? அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் அங்கிள்னு சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கலாம். உங்களை எப்படி சொன்னா நீ ஆண் சொல்றதையும் பெண் சொல்றதையும் எப்படி ஒப்பிட்டு பேசுவ? ஆண் சொல்றதையும் பெண் சொல்றதையும் ஒப்பிட்டு பேசுறது தவறு அப்படின்னா அஜிதாவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு.